morning student. Accounts miss பேசுறேன்ப்பா. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா need for preparation profit and loss account. சில லாப நட்ட கணக்கு தயாரிக்கப்பட வேண்டியதின் தேவை. ஓகேவா? Profit and loss account is prepared for the following purpose. சரியா? அது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ascertainment of net profit or net loss. நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் கண்டறிய அப்படிங்கிறக்கா ascertainment of net profit or என்னது net loss. The profit and loss account disclose the net profit available to the proprietor or net loss to be borne by him. Ascertainment of profitability help in planning for the growth and efficiency of business enterprises. Inter-firm comparison and intra-firm comparison of profit and loss account item help in assessing efficiency in comparison with other enterprises and other department of the same enterprises respectively. அப்படிங்கிறாங்க. என்னப்போ நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் கண்டறிய. லாப நட்ட கணக்கு உரிமையாளர் ஈட்டிய லாபம் அல்லது அவருக்கு ஏற்பட்ட நட்டத்தை வெளிப்படுத்துகிறது. சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எதை வந்து நம்மளுக்கு வந்து வெளிக்காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத லாஸ் என்னங்கிறத என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து வெளிக்காட்டுது. சரி, அதேமாதிரி வணிக நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் லாபம் ஈட்டும் திறனை திட்டமிடுவதற்கு லாபத்தை கண்டறிதல் அவசியமாகிறது. சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வணிக நிறுவனத்தோட வளர்ச்சியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதே வணிக வளர்ச்சி மற்றும் திறனை ஈட்டுவதற்கு லாபத்தை கண்டறிதல் அவசியமாகிறது. சரியா? ஒரு நிறுவனத்தை வளர்ச்சி எப்படி இருக்குது, லாபம் எவ்வளோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வந்து தேவையாக இருக்குது, லாபம் என்னங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தை பிற நிறுவனங்களுடன் மற்றும் ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே லாப நட்ட கணக்கின் விவரங்களை ஒப்பீடு செய்வதன் மூலம் மற்ற நிறுவன லாபம் ஈட்டும் திறனையும் ஒரு நிறுவனத்துக்குள் பிற துறைகளின் லாபம் ஈட்டும் திறனையும் மதிப்பிட உதவுகிறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறுவனத்திலேருந்து பிற நிறுவனத்துடன் அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே சரி லாப நட்ட கணக்கின் விவரங்களை வந்து என்ன பண்ண முடியுது, நம்ம வந்து கணக்கீடு வந்து செய்கிறதுக்கும் லாபம் ஈட்டும் திறனையும் ஒரு நிறுவனத்துக்குள்ள பிற லாபம் ஈட்டும் மதிப்பிட முடிகிறது. எப்படி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா கம்பெனிக்குள்ளே கம்பெனியோட என்னாகுது நம்மளோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது எப்படி வந்து அதிகரிக்க முடியுங்கிறத என்ன பண்ணிக்க முடியுது, நம்மளால் கம்பேர் பண்ணி வந்து பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்க வந்து முடியுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிசன் ஆஃப் ப்ராஃபிட். The net profit of the current year can be compared with the profit of the previous year. It helps to know whether the business is conducted efficiently or என்னது நாட் அப்படிங்கிறாங்க. லாபம் ஒப்பீடு செய்ய நடப்பாண்டின் நிகர லாபம் முந்தைய வருடங்களின் நிகர லாபத்தோடு ஒப்பிட முடிகிறது. சரியா? கரண்ட் இயரோட நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு போன பாஸ்ட் இயர்ஸோட நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் வந்து பண்ணி வந்து பார்க்க முடியுது. இது வணிக திறம்பட செயல்படுகிறது இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இது வந்து எஃபிஷியன்சியாக அந்த வந்து செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத நிறுவனம் வந்து எப்படி வந்து செயல்படுதுங்கிறத என்ன பண்ண முடியுது, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆன் எக்ஸ்பென்சஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹெல்ப் இன் கம்பேரிசன் வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் with the expenses of the various year. The percentage of individual expenses to net sales can be calculated and compared with
compared with the similar ratio of previous year. சரியா? Such a comparison will be helpful in taking effective steps for controlling unnecessary expenses. செலவு லாபம் ஒப்பீடு செய்ய நடப்பாண்டில் நிகர லாபம் முந்தைய வருடங்களில் நிகர லாபத்துடன் ஒப்பிட முடிகிறது. சரியாப்பா? என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முடிகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது செலவுகளை கட்டுப்படுத்த லாப நட்ட கணக்கு நடப்பாண்டின் செலவுகளை முந்தைய ஆண்டுகளின் செலவுகளோடு ஒப்பிட உதவுகிறது. சரியா? லாப நட்ட கணக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடப்பாண்டோட செலவுகளை முந்தைய ஆண்டுகளின் செலவுகளோடு என்ன பண்ண முடியுது, ஒப்பிட முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம கரண்ட் இயரோட எக்ஸ்பென்சஸோட பாஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ண முடியுது, கம்பேர் பண்ண முடியுது. ஒவ்வொரு செலவுக்கும் நிகர விற்பனைக்கும் உள்ள விழுக்காட்டினை கணக்கிட முடியும். சரியா? ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் அதுமாதிரி நெட்டு சேல்ஸுக்கும் இருக்கிறத என்ன பண்ண முடியும், பெர்சன்டேஜில் என்ன பண்ண முடியும், ரேஷியோவில் என்ன பண்ண முடியும், நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுங்கிறாங்க. அது மட்டும் விகிதத்தையும் முந்தைய ஆண்டின் விகிதம் ஒப்பீடு செய்ய முடிகிறது. சரியா? அதேமாதிரி அந்த விகிதத்தை பாஸ்ட் இயர்ஸோட ரேஷியோட என்ன பண்ண முடியுது, கம்பேர் பண்ணி முடியுது. இந்த ஒப்பீடு தேவையற்ற செலவோடு கட்டுப்படுத்த தேவையான மேற்கொள்ள உதவுகிறது. சரியா? இந்த கம்பேரிசன் தேவையற்றனாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத செலவையும் கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தேவையில்லாமல் செலவு பண்ணியிருந்தேன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப்ஃபுல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது பேலன்ஸ் ஷீட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்டு ஒன்லி ஆஃப்டர் சர்டைன் த net profit or loss through profit and loss account. Net profit or loss is shown in the balance sheet. Those it facilitate preparation of balance sheet அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதற்கு உதவுகிறது. லாப நட்ட கணக்கு மூலம் நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் கண்டறிந்த பின்னரே இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க முடியும். சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் இருப்புநிலை குறிப்பில் காட்டப்படுகிறது. இவ்வாறு இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதற்கு லாப நட்ட கணக்கு உதவுகிறதுங்கிறாங்க. சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண முடியும், நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அதை இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போனால் தான் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? அப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. சரியா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் அக்கௌண்ட்டு. லாப நட்ட கணக்கு தயாரித்தல். The amount of gross profit or gross loss brought down from the trading account is the first item in the profit and loss account. All the indirect expenses and losses are debited to profit and loss account. Indirect expenses include office and administrative expenses, selling expenses, சரியா, distribution expenses, etc. As the profit and loss account is a nominal account, all the indirect expenses and losses are shown on the debit side, and all the indirect income and gain are shown on the credit side அப்படிங்கிறாங்க. லாப நட்ட கணக்கு தயாரித்தல். வியாபார கணக்கிலிருந்து கீழ்கொண்டு வரும் மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டத்தொகை லாப நட்ட கணக்கில் முதலாவது பதியப்படுகிறது. சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து கொண்டு வரக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். சரி, அதேமாதிரி அனைத்து மறைமுக செலவுகள் மற்றும் நட்டங்கள் செலவுகள், விற்பனை செலவுகள், வழங்கல் செலவு உள்ளடக்கியது. அதேமாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா?
இது indirect include ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதில் என்ன இருக்குனாக்கா அதேமாதிரி செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இதில் என்ன இருக்குது, இதில் வந்து என்ன இருக்குது, இன்க்ளூட் வந்து ஆகிருக்குது. சரியா? லாப நட்ட கணக்கு பேரளவு கணக்காக இருப்பதால் அனைத்து மறைமுக செலவுகள் மற்றும் நட்டங்கள் பற்று பக்கத்திலும் அனைத்து மறைமுக வருமானங்கள் மற்றும் ஆதாயங்கள் வரவு பக்கத்திலும் காண்பிக்கப்படுகிறது. சரியா? எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் எந்த அக்கௌண்ட்டில் வந்து காட்டுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட்டு. சரியா? அதில் இன்டைரக்டு எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், அதெல்லாம் டெபிட் சைடு. அதேமாதிரி இன்டைரக்டு இன்கம் கெயின் ஆகட்டும், கிரெடிட் சைடு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஐட்டம் ஷோ வந்து டெபிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஆர் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி கிராஸ் லாஸ் இஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிஸ்க்ளோசர் கிராஸ் லாஸ் இட் ஷோ ஆன் த டெபிட் சைடு ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. மொத்த நட்டம். சரியா? வியாபார கணக்கு மொத்த நட்டம் வெளிப்படுத்தும் போது அது லாப நட்ட கணக்கின் என்ன பண்ணுற பற்று பக்கத்தில் காண்பிக்கப்படும். சரியா? மொத்த நட்டமாக இருந்தால் கிராஸ் லாஸாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சைடு லாப நட்ட கணக்கில் எந்த பக்கம் பற்று பக்கம் வந்து காமிப்பாங்க. சரியா? வியாபார கணக்கோட மொத்த நட்டமாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, அது எந்த கணக்கில் வந்து காட்டுவாங்க, லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வந்து மொத்த நட்டத்தை வந்து காட்டுவாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் நாட் கனெக்டட் வித் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் incurred in administration office selling and distribution of goods ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மறைமுக செலவுகள் சரக்குகள் கொள்முதலுக்கு தொடர்பில்லாத செலவுகள் மறைமுக செலவுகள். சரியா? அதேமாதிரி சரக்குகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்முதலுக்கு தொடர்பில்லாத செலவுகள் மறைமுக செலவுகள். அதாவது நிர்வாக செலவுகள், அலுவலக செலவுகள், விற்பனை மற்றும் வழங்க செல்லும் மறைமுக செலவுகள் ஆகும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்போ இதில் என்னென்னாக்கா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. சரியா? இதெல்லாம் எந்த சைடு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் சைடு வந்து வரும். சரி, அதே நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சச் ஆஸ் salary of office employees office rent, writing, postage, printing, legal charges, audit fee, depreciation and maintenance of office equipment etc. are classified as office and administrative expenses அப்படிங்கிறாங்க. அலுவலகம் மற்றும் நிர்வாக செலவுகள். அலுவலகம் மற்றும் நிர்வாக பணிகளுக்காக செய்யப்பட்ட செலவுகள். சரியா? புரிஞ்சுதா? அலுவலகம் மற்றும் நிர்வாக பணிகளுக்காக என்ன பண்ணுறாங்க, செய்த செலவுகள். அதாவது அலுவலக பணியாளர்களுக்கு அளித்த சம்பளம், அலுவலக வாடகை, அலுவலக மின்கட்டணம், அஞ்சல் செலவு, அச்சு எழுதுபொருள், சட்ட செலவுகள், தணிக்கையர் கட்டணம், அலுவலக உபகரணங்கள், தேய்மானம், பழுதுபார்ப்பு செலவுகள் முதலியன அலுவலக மற்றும் நிர்வாக செலவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதில் கொண்டு வராங்கனாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சைடு கொண்டு வராங்க, டெபிட் சைடு. சரி, எந்த சைடு டெபிட் சைடு என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் அண்டு செல்லிங் அண்டு என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் செல்லிங் ப்ரொமோஷன். selling promotion of sales and distribution of goods such as advertisement charges, commission to salesmen, carriage outward, bad debts, godown rent, packing charges etc. are classified as selling and distribution expenses அப்படிங்கிறாங்க. சரியா? விற்பனை மற்றும் வழங்கல் செலவுகள். விற்பனை மேம்பாடு மற்றும் சரக்குகள் வளங்களுக்கான செலவுகள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விளம்பர கட்டணம், விற்பனை மற்றும் வழங்கல் செலவு. சரியாப்பா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். செலவுக்கு என்ன செய்கிறதுக்கு என்ன வந்து செலவு வந்து பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை மற்றும் மேம்பாட்டு மற்றும் சரக்குகள் வழங்குவதற்கான செலவுகள், அதாவது விளம்பர கட்டணம், விற்பனையாளருக்கு கொடுத்த கழிவு, வெளித்தூக்கு கூலி, வாராக்கடன் கிடங்கு, வாடகை கட்டணம், வாராக்கடன் கிடங்கு வாடகை, கட்டுமான செலவு போன்றவை விற்பனை மற்றும் வழங்கல் செலவு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிப்பா, விளம்பர கட்டணம் பண்ணுறோம், விற்பனை வந்து மேம்படுத்துறதுக்கு, சரக்குகளை வந்து வழங்குவதற்கான செலவு. சரியா, விற்பனையாளருக்கு கொடுத்த கழிவு, கமிஷனு, அதை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான செலவு, வாராக்கடன், சரியா, பேடப்ஸு, கிடங்கு குடோனு வாடகை, கட்டுமான செலவு, பேக்கிங் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இதில் வந்து சேருனா விற்பனை மட்டும் என்னது வழங்கல் வழியில் வந்து என்ன ஆகுனா இது வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்டு அதர் லாஸஸ் அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ்.